ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக கொண்டாடின தமிழ் புத்தாண்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கிறத வைத்து சிறப்பாக சூப்பராக தமிழ் புத்தாண்டை நம்ம கொண்டாடணுங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் பார்த்திங்கன்னா 5 o'clock எந்திரிச்சு வாசலில் சூப்பராக காவி அடித்து மஞ்சள் தெளித்து சாணி பவுடர் போட்டு தொளித்து அழகான ஒரு கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டு காவி வச்சுட்டு 5 முக விளக்கும் ஏற்றி வச்சாச்சு. 5 முக விளக்கு சைடில் ஏற்றி இந்த பக்கமும் வச்சாச்சு. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா சாமிக்கு பிரசாதமாக அவல் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இந்த அவலை வந்து பால் விட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா நனைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வெல்லத்தை வந்து புட்டரிப்பில் வச்சு நல்லா சீவிட்டு அந்த வெல்லத்தையும் போட்டாச்சு. அது கூட தேங்காய் பூவையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெல்லம், பால், தேங்காய் பூ, அது போக கொஞ்சமாக ஏலக்காய் தூளையும் ஆட் பண்ணி சாமிக்கு பிரசாதமாக அதையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி நம்ம வீட்டில் பழம் அந்த எதுவுமே இல்லைங்க. வெத்தலை, பாக்கு, பழம், அது போக அவல், இது வச்சு சிறப்பாக நம்ம பூஜையை சூப்பராக நம்ம முடிச்சிட்டோம். இன்றைக்கி புத்தாண்டு அன்னைக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான பூஜையை சிறப்பாக பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து கலசத்தில் அதாவது தண்ணி மட்டும் நான் இதில் வந்து வைக்கிறேன். மாயிலை வச்சு தேங்காய் வைக்கலை, ஒரு நிறக்குடம் தண்ணி மாதிரி அதை மட்டும் நான் பூஜை ரூமில் வைக்கிறேன். இதில் தண்ணி இறப்பிட்டு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு கிச்சன்லேருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வச்சுருந்த தண்ணி, இன்றைக்கி காலையில் பானையில் பிடிச்சி வச்சுருந்த தண்ணியை எடுத்து ஊற்றி இதெல்லாம் ரெப்பியாச்சு. அந்த குடம் எல்லாமே நேற்றுக்கு வந்து க்ளீனிங் ப்ராசஸ் வீடியோவும் போட்டிருந்தேன், அதையும் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. இந்த தட்டில் வந்து பச்சரிசியை ரெப்பி வச்சுருக்கேன். அதில் இந்த குடத்தில் கொஞ்சம் சந்தனம், கொஞ்சம் குங்குமம், ஆல்ரெடி இதில் வந்து இந்த தண்ணியில் ஏலக்காய் போட்டாச்சு. மஞ்சள் தூளும் கிச்சன்லேருந்து எடுத்து போட்டு வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் சந்தனம், குங்குமம், அப்புறம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், அப்புறம் ஏலக்காய், அது போக கிராம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளி நாணயம், ஒரு நாணயம், அப்புறம் ₹1 காயின், இதெல்லாம் போட்டு இந்த பச்சரிசி மேலே இந்த நிறக்குடம் தண்ணியை வச்சாச்சு. இந்த பக்கம் பிள்ளையாருக்கு அழகாக 2 வெத்தலை, ஒரு பழம், பாக்கு வச்சு பிள்ளையாருக்கு வச்சாச்சு. இங்கே பிள்ளையார் முன்னாடி இதில் ஜலதீபமும் ஏற்றி வச்சுட்டேன். சூப்பராக லோட்டஸ் விளக்கில் ஜலதீபம் ஏற்றி வச்சாச்சு. இந்த பக்கம் நம்ம பிள்ளையார் சூப்பராக இருக்கார். 2 பக்கம் யானையோட ரொம்ப அழகாக இருக்கார். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரசாதத்துக்கு இங்கே சாமிக்கு வந்து 2 வாழைப்பழம், வெத்தலை, பாக்கு, அப்புறம் கிண்ணத்தில் கொஞ்சம் அவல். இவ்வளோதான் நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம கொண்டாடினது. நம்மளோட வீட்டில் ரொம்ப சிம்பிளாக இப்படி தான் நான் தமிழ் புத்தாண்டை கொண்டாடினாங்க. பழம் அதெல்லாம் வாங்கலை, நான் கடையில் போய் வாங்குறதுக்கு வசதி இல்லை, அதனால் இந்த மாதிரி கொண்டாடியாச்சு. இன்றைக்கி சிம்பிளாக ரொம்ப சூப்பராக விளக்கேற்றி திருப்தியாக மன நிறைவோட சாமியை நல்லா கும்பிட்டாச்சு. பூஜையும் பண்ணி நல்லா விளக்கேற்றி சாம்பிராணி தூபம்லாம் போட்டு சூப்பராக சாமியை கும்பிட்டாச்சு. கும்பிட்டு முடிச்சுட்டு மார்னிங் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி எடுத்து வச்சாச்சுங்க. இட்லி ஊற்றி இன்றைக்கி சட்னியும் தேங்காய் சட்னி, இட்லி தான். இதுதான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான். இதோட நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இவ்வளோதான் நம்மளோட தமிழ் புத்தாண்டு சிம்பிளான சிறப்பு. நம் வீட்டில் இருக்கதை வைத்து சிறப்பாக வாழ்வோம்ன்ற மாதிரி இட்லி சட்னி இதோட முடிச்சுக்கிட்டோம் நம்ம இன்றைக்கி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் காஃபிக்கு பால் வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.